நீங்க உலகத்துல சொல்லுவாங்க, மெம்பர் ஆஃப் 999 கிளப் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. மெம்பர் ஆஃப் 999. அது ஒரு ட்ராப், உங்களை மாட்ட வைக்கிறதுக்கான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு அரசன் அந்த இதுல சமையல் செய்வாங்க இல்லையா? அதுல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மகாராஜன்வாங்க ஹிந்தியில. சமையல் செய்யறவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. சமையல்காரர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எவ்வளவு பாருங்க பழக்கத்துல இருக்கு. அவரை அந்த சமையல் செய்யறவரை மகாராஜ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ராஜா இல்ல, மகாராஜ். அப்ப அந்த அரண்மனையில அந்த மகாராஜ் சமையல் செய்யறவர் எப்பயுமே சந்தோஷமா இருப்பார். சிரிச்சிட்டே பாட்டு பாடிட்டே சமைப்பார். பாட்டுன்னா உள்ளுக்குள்ளேயே அப்படி இது பண்ணுவாங்க இல்லையா, ஹம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி ஹம் பண்ணிட்டே சமையல் செய்வாங்களா தாய்மார்கள்? ஹம் பண்ணிட்டே பாட்டு பாடிட்டே என்ன பண்ணணும், உங்க பிடிச்ச பாட்டு அப்படியே உள்ளுக்குள்ளேயே பாடி, வெளியில பாடாதீங்க, உள்ளுக்குள்ளேயே பாடிக்கிட்டு என்ன பண்ணணும், அதான் சந்தோஷம் கொடுக்கும். அது சயின்ஸு. ஹம் பண்ணா மைண்டு சந்தோஷமா இருக்கும். பிரெயினுக்கு சில சக்திகள் கெமிக்கல்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஹம் பண்ணிட்டே சமைப்பாரா. அப்போ ராஜா எப்பவுமே பார்ப்பாரு, இவரால மட்டும் எப்பவுமே எப்படி இப்படி சந்தோஷமா இருக்க முடியுதுன்னு மந்திரி கிட்ட கேக்குறாரு. எப்ப பாரு இவர் நல்லா இருக்காரு, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காரு அந்த இதுல சமையல் அறையில அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன காரணம்னு கண்டுபிடி அப்படின்னு. அதுக்கு அந்த மந்திரி சொல்வாரு, நான் நினைக்கிறேன் அவர் இன்னும் அந்த 999 கிளப்புக்கு மெம்பர் ஆகல போல, அதான் சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப அவர் மெம்பரா இல்லையான்றது எப்படி தெரியுதுன்னா, ஒரு நாள் டைம் கொடுங்க சொல்லிடுறேன். ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போற வழியில அந்த 999 தங்க நாணயங்களை இதுலயே ஒண்ணு போட்டு வச்சிடுவார், அவர் பார்வையில படுற மாதிரி. அவருக்கு ஒரே சந்தோஷம், இவ்வளோ காசு, நமக்கு இவ்வளோ செல்வம் கிடைக்குதான்னு சொல்லி எடுத்துக்கிறாரு, என்றாரு. உடனே இதாயிடுச்சு. என்னன்னா, என்ன இது 999, இன்னொன்னு மிக்சிங்கா இருக்கேன், 1000 இருக்கணும், 1000 பொற்காசுகள் தானே இருக்கணும், ஒண்ணு குறைஞ்சிருக்கு, அங்கெங்கே தான் விழுந்திருக்கா அப்படின்னு தேட ரொம்ப தேடுறாரு. இல்லையே, அப்படி யாரதோ இருந்தா 1000 பொற்காசுகள் தானே, ஒண்ணு எங்கேயோ மிஸ் ஆயிருக்கும், எங்கேயோ விழுந்துட்டு இருக்கோ என்னவோன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடுறாரு. எங்கேயும் கிடைக்கல. அது எடுத்துட்டு வர்றாரு. மனைவிக்கு அவ்வளவு சந்தோஷம், இவ்வளோ செல்வமா. ஆமா, ஆனா என்ன பண்றது, எங்கேயோ ஒண்ணு மிஸ் ஆயிருக்கு. புரியுதா? 999 இருந்தாலோ அந்த கிளப்புக்கு நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா, ஒண்ணு இல்லைன்னாலும் நீங்க எப்படி இருப்பீங்க, மலர்ந்த முகத்துடன் இருக்க முடியாது. அந்த ஒண்ணுனுடைய கவலையிலேயே இருப்பீங்க. அவரு அன்னைக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லையா, எங்க போயிருக்கும், யாராவது எடுத்துன்னு போயிருப்பாங்களா, இல்ல வச்சவங்களே ஒண்ணு குறைவா வச்சாங்களா இல்லையா, சரி நாளைக்கு போய் தேடலாம். இப்ப நைட்டெல்லாம் என்ன ஆயிடுச்சு இல்லையா, அடுத்த நாளும் தேடுறாரு, இல்ல. அப்போ அப்படியே அரண்மனைக்கு போறாரு சமைக்கிறதுக்கு. அன்னைக்கு பாட்டும் பாடல, சந்தோஷமும் இல்லையா. அப்போ ராஜா கேக்குறாரு மந்திரி கிட்ட, என்ன ஆச்சு இன்னைக்கு இவர் மகாராஜ் சந்தோஷமாவே இல்ல. அவரு அந்த 999 கிளப்புக்கு மெம்பர் ஆயிட்டார். புரியுதா? அது போல அந்த 999 எப்படின்னா தமிழ்ல என்ன சொல்வீங்க, 999. அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும், ஒண்ணு குறைவா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, கவலைப்படுவீங்க. புரியுதா? அப்போ நீங்க சேவை செய்ய முடியாது. யார் குஷியா இருக்க முடியும்ன்றது பாருங்க. அவ்வளோ இருந்தோம் அந்த எது இல்லையோ அதை பற்றி நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நாம இந்த சேவைக்கு தகுதியானவர்கள் அல்ல. அதனால என்ன பண்ணணும், இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும்.